கேரளம் மாநிலத்தில் பரவி வரும் வெஸ்ட் நைல் வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வெஸ்ட் நைல் வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தற்போது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். அதாவது கடந்த சில நாட்களாகவே கேரளாவில் பரவி வரக்கூடிய வெஸ்ட் நைல் வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் கொசுக்களிடமிருந்து மக்களுக்கு பரவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வைரஸின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள தமிழக எல்லையோர பகுதிகள், அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 எல்லையோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பாக அச்சப்பட தேவையில்லை என்று பொது சுகாதாரத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வகை வைரஸ் என்பது கொசுக்களிடமிருந்து பரவக்கூடிய நோயாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பறவைகளிடமிருந்து கொசுக்களுக்கும் பிற கொசுக்களுக்கும் மூலமாக மனிதர்களுக்கு பரவுவதாகவும், இது ஒரு மனிதர்களிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கு நேரடியாக பரவுவது இல்லை என்றும், அதே போல இது உகாண்டா நாட்டில் இருந்து பரவக்கூடிய வைரஸ் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகும் மக்களில் 80% மனிதர்களுக்கு அறிகுறி காணப்படுவது இல்லை என்றும், காய்ச்சல், தலைவலி, வாந்தி, உடல்வலி போன்ற அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இது தொடர்பாக வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், ஒரு சிலருக்கு கடுமையான அறிகுறிகளாக அதிகப்படியான காய்ச்சல், கழுத்து வலி, மயக்கம், கோமா உள்ளிட்டவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தற்போது வரையிலும் தமிழகத்தில் இது தொடர்பான எந்த பாதிப்பும் கண்டறியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 50 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு தான் அதிகப்படியான இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் இந்த நோய் என்பது ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல ஐரோப்பியா, ஆப்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும், மத்திய கிழக்கு, வட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த வைரஸ் என்பது வேகமாக பரவி வருகிறது. சமீபத்தில் கேரளா, கோழிக்கோடு, அதே போல மலப்புரம் உள்ளிட்ட ஊர்களில் என்பது பரவி வருகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்திற்கும் இந்த வகை வைரஸ் என்பது பரவாமல் இருப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதற்காக பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக கொசுவலை, கொசு விரட்டிகள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கால்வாய் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பொது சுகாதாரத்துறை சார்பாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெஸ்ட் நைல் வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.